வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு. தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். இலங்கையில அறிமுகமாக போற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால அங்க வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்க வேண்டும். இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம். அந்த கனவுகளை எல்லாம் அடைய வேண்டும் என்றுதான் நம்ம திராவிட மாடல் அரசுல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வச்சேன். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கனவுகளால உருவாக்கணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். அதனாலதான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர முடிஞ்சது.